ரிகேப் போன வீடியோவில் சார்ட்டிங் ஹேட் எல்லாரையும் சார்ட் பண்ணி முடிச்சிடுது. அதுக்கப்புறம் அவங்க எல்லாரும் ஃபீஸ்ட்டை சாப்பிட்றாங்க. ஃபீஸ்ட் முடிஞ்சதும் டம்பிள்டோர் பேச ஆரம்பிக்கிறாரு. அவர் புதுசாக வந்த டீச்சர்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. அப்போ ப்ரொஃபஸர் அம்பரிஜ் எந்திரிச்சு நின்று பேச ஆரம்பிக்கிறாங்க. டம்பிள்டோர் உட்காந்துடுறாரு. சாப்டர் 11 பார்ட் 3. தேங்க்யூ ஹெட் மாஸ்டர், அந்த அன்பான வார்த்தைகளுக்கு அப்படின்னு ப்ரொஃபஸர் அம்பரிஜ் சொல்கிறாங்க. அவங்களோட வாய்ஸ் ரொம்ப ஹை பிச்சாக மூச்சு வாங்குற மாதிரியும் சின்ன ஒரு குழந்தை பேசுகிற மாதிரியும் இருந்தது. அகெயின் ஹாரியால் சொல்ல முடியாத திடீர்னு ஒரு வெறுப்பு அவங்க மேலே வந்தது. அவனுக்கு ஏன் அப்படி வெறுப்பு வந்ததுன்னு அவனுக்கே தெரியல. ஆனால் அவனுக்கு அவங்களோட வாய்ஸ்லேருந்து அவங்க போட்டிருந்த அந்த பிங்க் கலர் ஸ்வெட்டர் வரைக்கும் எதையுமே பிடிக்கலை. அவங்க திரும்பவும் அவங்களோட தொண்டையை சரி பண்ணிவிட்டு அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறாங்க. வெல், ஹாக்வர்ட்ஸில் வந்தது ரொம்பவே சந்தோஷம் அப்படின்னு தான் நான் சொல்லணும். அண்ட் இந்த மாதிரி அழகான சின்ன முகங்களை பார்க்குறதுக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஹாரி சுற்றிலும் பார்க்குறாங்க. அவன் பார்த்த வரைக்கும் யாருமே பார்க்குறதுக்கு சந்தோஷமாக இருக்கிற மாதிரி தெரியல. ஆன் கான்ட்ரரி, அவங்க எல்லாரையும் பார்க்குறதுக்கு எல்லாரும் ஒரு 5 வயசு குழந்தைகிட்ட பேசுகிற மாதிரி பேசினனால கடுப்பில் இருந்தாங்க. உங்கள் எல்லாத்த பற்றியும் தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் ரொம்பவே ஆசைப்படுறேன். நம்ம கண்டிப்பாக நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருப்போம்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் இதை கேட்டதும் ஒருத்தரை பார்த்துக்கிறாங்க. சிலரால் அவங்களோட சிரிப்பை அடக்க முடியாமல் சிரிச்சிடுறாங்க. அவங்களோட ஸ்வெட்டரை என்னை போட சொல்லாத வரைக்கும் நான் அவங்களோட ஃப்ரெண்டாக இருப்பேன் அப்படின்னு லாவெண்டர் பார்வதிக்கிட்ட சொல்லிட்டு அவங்க 2 பேரும் சிரிக்கிறாங்க. ப்ரொஃபஸர் அம்பரிஜ் திரும்ப அவங்களோட தொண்டையை சரி பண்ணிக்கிட்டு அவங்களோட ஸ்பீச்சை கண்டினியூ பண்ணுறாங்க. ஆனால் இப்போது அவங்களோட வாய்ஸில் இருந்து கொஞ்சம் இப்போது சீரியஸாக ஆன மாதிரி இருந்தது. அவங்களோட வேர்ட்ஸ் எல்லாமே இப்போ ஏதோ மனப்பாடம் பண்ணி சொன்ன மாதிரி இருந்தது. மினிஸ்ட்ரி ஆஃப் மேஜிக் யங் விச்சஸ் அண்ட் விசார்ட்ஸோட எஜுகேஷனை ரொம்ப முக்கியமாக கருதுது. உங்ககிட்ட இருக்கிற இந்த தனித்துவமான பொக்கிஷங்களை உங்கள் கூடவே பிறந்ததை அதை ஒழுங்காக கவனிக்கலைன்னா அது ஒன்றுமில்லாமல் போயிடும். இந்த ஏன்ஷியன்ட் ஸ்கில்ஸை விசார்டிங் கம்யூனிட்டிக்கு மட்டுமே தெரிஞ்ச அதை ஒவ்வொரு ஜெனரேஷனாக நம்ம ஒருத்தருக்கும் பாஸ் பண்ணிட்டு வந்திருக்கோம். இல்லைனா அது எப்போவுமே தொலைஞ்சு போயிருந்திருக்கும். இந்த மேஜிக்கல் நாலேஜை நம்மளோட மூதாதையர்கள் எப்படி அதை பாதுகாத்து வச்சாங்களோ அதே மாதிரி பாதுகாத்து அதை அடுத்த சங்கதியருக்கு யாரெல்லாம் இந்த நோபல் ப்ரொஃபஷன் ஆஃப் டீச்சிங்கை பண்ணுறாங்களோ அவங்க பண்ணுறாங்க அப்படின்னு அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல ப்ரொஃபஸர் அம்பரிஜ் பாஸ் பண்ணி அவங்க சைடில் இருக்கிற அவங்களோட ஃபெல்லோ மெம்பர்ஸ்க்கு பவ் பண்ணுறாங்க. ஆனால் யாருமே அவங்களுக்கு திரும்ப பவ் பண்ணலை. ப்ரொஃபஸர் மெக்கோனகலோட ஐப்ரோஸ் இப்போ ரொம்பவே சுருங்கி இருந்தது. அவங்கள பார்க்குறதுக்கு ஏதோ ஒரு பருந்து மாதிரி இருந்தது. ஹாரி அவங்களும் ப்ரொஃபஸர் ஸ்ப்ரவுட்டும் ஒருத்தர் பார்த்துக்கிறத பார்த்தான். ஆனால் ப்ரொஃபஸர் அம்பரிஜ் திரும்பவும் அவங்களோட தொண்டையை சரி பண்ணிக்கிட்டு அவங்களோட ஸ்பீச்சை கண்டினியூ பண்ணுறாங்க. ஒவ்வொரு ஹெட் மாஸ்டரும் ஹெட் மிஸ்ட்ரஸும் ஹாக்வர்ட்ஸ்க்கு ஏதாவது புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா வளர்ச்சி இல்லாமல் போச்சுன்னா எல்லாமே அப்படியே தங்கிரும், அழுகலாகவும் ஆயிடும். இருந்தாலும் வளர்ச்சிக்காக நம்ம டிஸ்கரேஜ் பண்ணணும். ஏன்னா நம்மளோட சோதனை செய்யப்பட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட நம்முடைய பாரம்பரியங்களை நாம் பழுது பார்க்க தேவையில்லை. ஆனால் பழையவைகளுக்கும் புதியவைகளுக்கும் நடுவில் ஒரு சமநிலையை உருவாக்கணும். நிரந்தரமானவைகளுக்கும் மாற்றங்களுக்கும் நடுவில் ஒரு சமநிலையையும் நம்மளோட பாரம்பரியத்துக்கும் புதுமைகளுக்குமான ஒரு நடுநிலையை அப்படின்னு அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஹாரியோட கவனிப்பு இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக போக ஆரம்பிச்சது. அவனால் இப்போ முழுசாக கேட்க முடியலை. டம்பிள்டோர் பேசும்போது இருந்த அமைதி இப்போ இல்லை. ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் ஒருத்தரோட ஒருத்தர் பேச ஆரம்பிச்சும் சிரிக்கவும் ஆரம்பித்தாங்க. ரெவன்க்ளா டேபிளில் சோ சாங் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸோட பேசிக்கிட்டு இருக்கதை ஹாரியால் பார்க்க முடிஞ்சது. சோ சாங்லேருந்து ஒரு சில சீட்கள் தள்ளி லூனா லவ்குட் அவளோட குவிப்லர் மேகசினை எடுத்து ஏதோ பண்ண ஆரம்பிச்சிட்டா. மீன்வைல் ஹஃபில்பஃப் டேபிளில் ஏர்னி மேக்மில்லன்
அவன் ப்ரொஃபஸர் அம்பரஜியே பார்த்துக்கிட்டு இருக்கான். அவனோட கண்ணை ஆனால் தூங்குற மாதிரி இருந்தது. ஹாரி ஷியோராக தெரிஞ்சது அவனோட புது ப்ரீஃபெக்ட் பேட்ஜுக்காக கேட்குற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கான்னு அவனுக்கு தெரிஞ்சது. ப்ரொஃபஸர் அம்பரஜ் இந்த எதையுமே அவங்க கண்டுக்கலை. கீழே எல்லாரும் ஒருத்தரோட ஒருத்தர் சண்டை போட்டிருந்தா கூட அவங்களோட ஸ்பீச்சை தான் சொல்லிட்டு இருந்திருப்பாங்கன்னு ஹாரிக்கு தோணுச்சு. ஆனால் அவங்களோட டீச்சர்ஸ் இன்னும் அட்டன்டிவாக ஹெர்மைனி மாதிரியே அம்பரஜ் என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அவங்க யாருக்கும் அவங்களோட டேஸ்ட் பிடிக்கலன்னு மட்டும் தெரிஞ்சது. ஏன்னா சில மாற்றங்கள் வரும் நன்மைக்காக, அதோட இன்னும் சிலவைகளும் வரும். நேரம் வரும்போது நாம் சில பழைய பழக்கங்களை தக்க வச்சுக்கணும், அதே சமயத்தில் மற்ற பழக்கங்களை புதுசாக்கிக்கணும். ஸோ நாம் எல்லாரும் இந்த நேரத்தில் இருந்து முன்னேறி செல்லுவோம். ஒரு புது யுகத்துக்குள்ள, வெளிப்படையான பயனுள்ள பொறுப்பான ஒரு யுகத்துக்குள்ள நாம் எல்லாம் சேர்ந்து பொறுப்பானவைகளை செஞ்சு களைய வேண்டியதை களைஞ்சு நாம் முன்னேறுவோம் அப்படின்னு ப்ரொஃபஸர் அம்பரஜ் அவங்களோட ஸ்பீச்சை முடிச்சுட்டு அவங்க உட்காராங்க. டம்பிள்டோர் கை தட்டுறாங்க. ஸ்டாஃப் எல்லாரும் அங்கங்கே கை தட்டுறாங்க. நிறைய பேர் ஒரு தடவையோ 2 தடவையோ கை தட்டிட்டு விட்டுடுறாங்கன்றதை ஹாரி நோட்டீஸ் பண்ணான். ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் கை தட்டினாங்க, ஆனால் முக்கால்வாசி பேர் சும்மா தான் இருந்தாங்க. டம்பிள்டோர் திரும்பவும் எந்திரிச்சு நிற்கிறாரு. தேங்க்யூ வெரி மச் ப்ரொஃபஸர் அம்பரஜ், உங்களோட உரை ரொம்ப தெளிவுபடுத்தினதாக இருந்தது அப்படின்னு அவர் சொல்கிறாரு. நான் சொல்லிட்டு இருந்த மாதிரி பிடிச் ட்ரையோட்ஸ் அப்படின்னு அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்போ ஹெர்மைனி பக்கத்தில் இருந்து அது எலிமினேட்டிங்காக தான் இருந்தது அப்படின்னு அவர் சொல்லறா. நீ அதை என்ஜாய் பண்ணேன்னு சொல்கிறியா என்ன அப்படின்னு ரான் கேட்குறான். நான் வாழ்க்கையிலே கேட்ட டல்லஸ்ட் ஸ்பீச் அதாக தான் இருக்கணும், அண்ட் நான் பர்சி கூட வளர்ந்தேன் அப்படின்னு ரான் சொல்லறான். நான் எலிமினேட்டிங் தான் சொன்னேன், என்ஜாயபிள்னு சொல்லவே இல்லை அப்படின்னு ஹெர்மைனி சொல்லறா. அது நிறைய விஷயங்களில் புரிய வச்சுது அப்படின்னு அவள் சொல்லறா. அப்படியா அப்படின்னு ஹாரி ஆச்சரியமாக கேட்குறான். எனக்கு ஏதோ வளர்ன மாதிரி இருந்தது அப்படின்னு அவன் சொல்லறான். அந்த உளறலுக்குள்ளே நிறைய முக்கியமான விஷயங்கள் இருந்தது அப்படின்னு ஹெர்மைனி சொல்லறான். இருந்ததா அப்படின்னு ரான் கேட்குறான். ஹவ் அபவுட் வளர்ச்சிக்காக வளர்ச்சியை கட்டுப்படுத்துகிறோம் அப்படின்னு அவங்க சொன்னது அப்படின்னு ஹெர்மைனி சொல்லறா. அதுக்கு என்ன, அதுனா என்ன அர்த்தம் அப்படின்னு ரான் கேட்குறா. நான் சொல்கிறேன் அதுக்கு என்ன அர்த்தம். அதுக்கு அர்த்தம் மினிஸ்ட்ரி ஹாக்வர்ட்ஸில் மூக்க நுழைக்க போகுது அப்படின்னு ஹெர்மைனி சொல்கிறா. அவங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்கோமே சுற்றியில் இருக்கிறவங்க எல்லாரும் எந்திரிச்சு நடக்க ஆரம்பித்தாங்க. ஆப்வியஸ்லி டம்பிள்டோர் அவரோட ஸ்பீச்சை முடிச்சுட்டு எல்லாரையும் அவங்களோட டார்மெட்டரிஸ்க்கு போக சொல்லியிருக்காரு. ஹெர்மைனியும் வேகமாக எந்திரிச்சிட்டு, ரான் நம்ம போய் ஃபர்ஸ்ட் இயர்ஸ்க்கு எங்கே போகணும்னு சொல்லணும் அப்படின்னு சொல்கிறா. ஓ யா, ஏய் ஹே நீங்களாம் மிட்கெட்ஸ் அப்படின்னு ரான் கூப்பிடுறான். ரான் அவங்க எல்லாம் ரொம்ப சின்னதாக தானே இருக்காங்க அப்படின்னு ரான் சொல்லறான். ஐ நோ, ஆனால் நீ அவங்களெல்லாம் மிட்கெட்ஸ்னு கூப்பிட முடியாது. ஃபர்ஸ்ட் இயர்ஸ் திஸ் வை ப்ளீஸ் அப்படின்னு ஹெர்மைனி சொல்லறா. புது ஸ்டூடெண்ட்ஸோட ஒரு குரூப் அவள் பக்கத்தில் போய் நிற்கிறாங்க. புது ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ரொம்பவே சின்னதாக இருந்த மாதிரி தான் ஹாரிக்கு தோணுச்சு. அவன் இங்கே வரும்போது அவன் இவ்வளோ சின்னதாக இல்லை அப்படின்னு அவன் யோசிச்சுக்கிட்டு அவங்கள பார்த்து ஸ்மைல் பண்ணறான். யான் ஏபகாம்பிற்கு பக்கத்தில் இருந்த ஒரு பிளாண்ட் பாய் அப்படியே பயந்து போய் நிற்கிறான். அவன் பக்கத்தில் இருந்த யானை நட்ச் பண்ணறான். அவனோட காதில் ஏதோ சொல்லறான். உடனே ஹாரியை அவனும் பார்த்துட்டு பயந்து போய் 2 பேரும் நிற்கிறாங்க. ஹாரியோட முகத்தில் இருந்த சிரிப்பு மறைஞ்சு போயிடுச்சு. See you later அப்படின்னு அவன் ரான்கிட்டையும் ஹெர்மைனிக்கிட்டையும் சொல்லிட்டு அவன் கிரேட் ஹாலில் இருந்து தனியாக போகிறான். அவன் வேகமாக அங்கே இருந்த காரிடர்ஸ் வழியாக போய் அவனுக்கு தெரிஞ்ச ஷார்ட் ஸ்கர்ட் வழியாக மேலே இருக்கிற காரிடர்ஸ்க்கு போகிறான். அஃப்கோர்ஸ் எல்லாரும் அவனை ஒரு மாதிரி தான் பார்க்குறாங்க. ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி தான் அவன் ட்ரைவர்ஸை டோர்னமெண்ட் மேஸில் இருந்து ஒரு டெட் பாடியை பிடிச்சிக்கிட்டு லார்ட் வால்டமார்ட் திரும்பவும் வந்துட்டாருன்னு சொல்லிட்டு வந்தான். அவன் போன டேர்ம் முடியும் போது எந்த ஒரு எக்ஸ்ப்ளனேஷனும் கொடுக்க முடியாமல் எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டாங்க. அவன் கொடுத்துருந்தா கூட யாருமே அதை நம்பியிருக்க மாட்டாங்க. ஹாரி இப்போ கிரிஃபிண்டர் காமன் ரூம் இருக்கிற காரிடருக்கு போயிட்டான். அவன் இப்போ ஃபேட் லேடியோட போர்ட்ரேட் முன்னாடி நிற்கிறான். அவனுக்கு இன்னும் புது பாஸ்வேர்டு என்னென்னு தெரியாது. அப்படின்னு அவன் ஃபேட் லேடியை பார்த்துக்கிட்டே நிற்கிறான். நோ பாஸ்வேர்ட் நோ என்ட்ரன்ஸ் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஹாரி எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு யாரோ அவனுக்கு பின்னாடி ஓடி சொல்கிறாங்க. நெவில் அவனை நோக்கி ஓடி வரான். எஸ் அது என்னதுன்னு நான் இதை கொஞ்ச நாளைக்கு ஞாபகம் வச்சுருப்பேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவன் சிரிச்சுட்டே சொல்லறான். அவன் கையில் இருந்த சின்ன கேக்டஸ் பிளான்ட்டை
ஆட்டிட்டு மிம்பிளஸ் மிம்பிள்டோனியா அப்படின்னு அவன் சொல்கிறான். கரெக்ட் அப்படின்னு ஃபேட் லேடி சொல்லிவிட்டு அவங்க ஓப்பன் ஆகுறாங்க. உள்ள அந்த சர்க்குலர் ஹோல் வழியாக ஹாரியும் நெவலும் உள்ளே போகிறாங்க. இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.